வணக்கம். நமக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான முரண்பாடு எல்லாருக்குமே உலகத்துக்கே தெரியும். இன்றைக்கி ரீசெண்டாக வந்த நியூஸ் என்னென்னா, பாகிஸ்தானில் இருக்க பிஸ்னஸ் பீப்புள் இந்தியா கூட ட்ரேடிங்கை ரீஸ்டார்ட் பண்ணணுன்னு விரும்புகிறாங்க. ஏன்னா அவங்களோட ஓன் குரோத்துக்காக வேண்டி. பாகிஸ்தான் பிரதமரோட ரீசெண்டாக ஷெரீஃப் கராச்சியில் உள்ள பிஸ்னஸ் பீப்புள் கூட ஒரு மீட்டிங் வச்சுருக்காரு. அதில் பிஸ்னஸ் பீப்புளெலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணணும் பாகிஸ்தானோட க்ரோத்துக்காக வேண்டி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சுருக்காங்க. இப்போ கராச்சியை பற்றி பார்க்கலாம். கராச்சி பாகிஸ்தானோட 50% ரெவென்யூ கராச்சின்ற ஒரு ஒத்த சிட்டியிலேருந்து வருது, ஒரே ஒரு சிட்டியிலேருந்து. பாதி இன்கம் டேக்ஸ் அந்த ஒரு பர்டிகுலர் கராச்சின்ற ஒரு ஒத்த சிட்டியிலேருந்து கிடைக்குது. ரெவென்யூ 50% ரெவென்யூவும் அங்கேருந்து தான் கிடைக்குது. அதே மாதிரி பாகிஸ்தானோட 20% ஜிடிபி கராச்சின்ற ஒரு ஒத்த சிட்டியிலேருந்து தான் கிடைக்குது. அப்போ பாருங்கள், கராச்சி ஒரு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான சிட்டின்னு. கராச்சியில் எல்லாமே இருக்கும், மேனுஃபேக்சரிங், எல்லா இண்டஸ்ட்ரி, எல்லா பிஸ்னஸ் பீப்புளும் அங்கே தான் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கராச்சியில் ஒரு பிஸ்னஸ் பீப்புள் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பிஎம் கலந்துருக்காரு, பாகிஸ்தானோட பிஎம். அப்போ அதில் எல்லா பிஸ்னஸ் பீப்புளும் என்ன பேசுகிறாங்கன்னா, நீங்கள் இந்தியா கூட ட்ரேடிங்கை ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இதனால் பாகிஸ்தானுக்கு தான் ரொம்ப பெனிஃபிட். ஏன்னா பாகிஸ்தானோட ஜிடிபி இந்தியாவோட 10ல் 1 பங்கு தான். நம்ம இந்தியாவோட ஜிடிபி பாகிஸ்தானோட 10 மடங்கு அதிகம். அதனால் இந்தியாவோட பாகிஸ்தான் தான் ரொம்ப பெனிஃபிட் அடையும். இதை கருத்தில் கொண்டு அவங்களோட வளர்ச்சிக்காக, ஏன்னா ரீசெண்டாக மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட காஸ்ட்டு, ரா மெட்டீரியல், அதாவது மூலப்பொருள் எல்லாத்தோட விலையும் கூடினதுனால பாகிஸ்தானில் இருக்க பிஸ்னஸ் மேன்லாம் நம்ம க்ரோத்து, எக்கனாமிக் க்ரோத்து கண்டிப்பாக நம்ம இந்தியா, ஏன்னா நம்ம இந்தியான்றது நெக்ஸ்ட்டு பக்கத்து கண்ட்ரி, நெக்ஸ்ட்டு டோர் வீடு மாதிரி, நெக்ஸ்ட்டு டோரில் இருக்குது. அந்த டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நிறையா பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா இந்தியா ஒரு பிக்கஸ்ட் மார்க்கெட்டு, ஒரு பெரிய மார்க்கெட்டு நெக்ஸ்ட்டு டோரில் இருக்கப்போ நம்ம ஏன் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே அந்த கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு பிஎம் அதை யூஸ் பண்ணுவாரா என்னான்னு அதுக்கப்புறம் தான் அது பிளான் பண்ணுவாங்களா என்னான்னு அது அவங்களோட கருத்து. பட் எல்லா பிஸ்னஸ் பீப்புளுமே நம்ம பக்கத்து கண்ட்ரியில் இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கப்போ நீங்கள் ஏன் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதனால் இந்தியாவுக்கு பெனிஃபிட் ரொம்ப கம்மி தான். பட் பாகிஸ்தானோட ஜிடிபியை கம்பேர் பண்ணுறப்ப பாகிஸ்தானுக்கு ரொம்ப அதிக பெனிஃபிட்டு. இதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்க மக்கள் எல்லாருமே, பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருமே வார விரும்பலை. ஏன்னா அவங்களோட அடுத்தடுத்த க்ரோத், ஈவன் நிறையா கண்ட்ரிஸுமே வார விரும்பலை. ஒவ்வொரு கண்ட்ரியுமே ஒரு அச்சுறுத்தலுக்காண்டி ஒரு பிளானு தான் பண்ணுறாங்களே தவிர அவங்க கண்ட்ரி யாருமே வார விரும்ப மாட்டாங்க. அவங்களோட க்ரோத்தை தான் ரொம்ப விரும்புகிறாங்க. ஏன்னா வார்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டா அவங்களோட ஜிடிபி க்ரோத்து ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் இன்றைக்கி சவுதி அரேபியா கூட பார்த்திங்கன்னா அவங்களோட முஸ்லீம் கண்ட்ரிஸ் வாரில் இருந்தாலுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவங்களோட வளர்ச்சியை நோக்கி தான் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒவ்வொரு கண்ட்ரியும் வளர்ச்சியை நோக்கி தான் பிளான் பண்ணுது. இந்தியாவும் அப்படி தான். இந்தியாவும் வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டே இருக்குது. நம்ம மக்கள் நல்ல ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு, நல்ல நாலேஜை வளர்த்துக்கங்க. கூடிய விரைவில் உலகத்தில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி காத்துக்கிருக்கு. நன்றி, வணக்கம்.